ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எ டிட்டோ. டிட்டோ ஸ்பைசி சமையல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெங்களூர்லயே ரொம்ப ஸ்பெஷலானது இந்த பலாப்பழ காட்டி. அது நம்ம ஊர்ல சக்க இட்லின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சக்க இட்லி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா பலாப்பழச்சோளைய சீட நீக்கிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம மிக்ஸியில போட்டு லைட்டா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும். பல்ஸ் விட்டு எடுக்கும்போது அது ஈஸியா அரைஞ்சு வந்துடும். அதனால தான் இப்ப நம்ம இத அப்படியே எடுத்து மிக்ஸியில போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எந்த அளவு அரைஞ்சு வருதுன்னு. இதுக்குன்னு ரொம்ப மை போல அரைக்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா அரைச்சாலே போதும். இப்ப இதுல ஒரு கைப்பிடி நிறைய துருவின தேங்காவ ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நான் ஜாங்கிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம்ல அதுதான். இத மெல்ட் பண்ணல அப்படியே போட்டிருக்கேன். உங்ககிட்ட பொடியாட்டு இருந்தா அத அப்படியே போட்டுக்கோங்க. இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும். இப்ப நம்ம 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பச்சரிசி. இந்த பச்சரிசி 1 கப். அத அப்படியே இதுல ஆட் பண்ணியிருக்கேன். பச்சரிசி போட்டதுனால ஃபர்ஸ்ட் அரையுமோ என்னமோ பயப்பட வேண்டியது அவசியம் இல்ல. இதுல 4 ஏலக்காய் துண்டுன்னு போட்டுக்கிட்டு நல்ல மை போல அரைச்சு எடுத்துக்கணும். அதாவது இட்லி மாவு பக்குவம்ல அந்த பதத்துக்கு தான் அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க பேட்டர் ரெடி ஆச்சு. இந்த பேட்டர்ல நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா சுகருக்கு ஈக்குவல் லெவல பேலன்ஸ் பண்ணும். அதனாலதான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கண்டா, வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இட்லி பாத்திரம்ல இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி பாத்திரத்தை அப்படியே அடுப்புல வச்சு 15 நிமிஷம் அதை ஹீட் பண்ண விட்டுக்கோங்க. இப்ப ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம எப்பவும் போலதான் இட்லிக்கு நீங்க எப்படி மாவு ஊட்டுவீங்களோ அதே மாதிரிதான் ஊட்டணும். நான் இங்க இட்லி தட்டுல கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு ஆயில் ஸ்ப்ரே தான் போட்டிருக்கேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இதுல இட்லி மாவு ஊட்டுற மாதிரி ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா ஊத்துறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணது. இதுல எல்லாத்துலயும் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இனி நம்ம இட்லி மாவு ஊட்டுவோம்ல அதே மாதிரி ஊத்திக்கிட்டு எடுத்து இட்லி தட்டுல வச்சுக்கலாம். இட்லி தட்டுல வச்சதுக்கு அப்புறம் கரெக்டா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம். ஹை ஃப்ளேம்ல வச்சோன்னா தண்ணி அதிக லெவல்ல இருந்துச்சுன்னா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்ல தண்ணி கம்மியா ஊத்துனீங்கன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இங்கன்னா 10 இட்லி கரெக்டாட்டு வந்துச்சு. 1/2 கப் மாவு எடுத்து, அதாவது 1/2 கப் அரிசி, 15 சோள பலாப்பழம்னா கரெக்டா சொல்லுதேன் 10 இட்லி வரும். அதாவது 10 சக்க இட்லி வரும். இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே பேட்டரை ஊற்றிட்டு நான் அடுப்புல வைக்கிறேன். அடுப்புல வச்சதுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணா சூப்பரா இருந்துச்சு. இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் நான் அடுப்புல வச்சாச்சு. இது வெந்துச்சான்னு பார்க்கணும்னா லைட்டா ஒரு இடத்துல லைட்டா ஒரு கத்தி வச்சோ இல்ல டூத் பிக்க வச்சோ லைட்டா குத்தி பாருங்க. அப்பதான் வெந்துச்சான்னு தெரியும். இப்ப இதுல ஒட்டல. அப்ப இது வெந்துச்சுன்னு அர்த்தம். இத அப்படியே எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து ஒரு சர்விங் பவுல்ல வச்சு சர்வ் பண்ணா சூப்பரான சக்க இட்லி ரெடி. இப்ப பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம உதிரியாட்டு வந்துச்சு. எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. இதே மெஷர்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.